ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலேஜ் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். காலேஜ் போய்ட்டு வரும்பொழுதே மாமியார் வீட்டில் கோவில்பட்டி போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில திங்ஸை கொடுத்து விட்ருந்தாங்க ஒரு கட்டப்பையில். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? நிறைய டைம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலே எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து விட்ருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாப்பாவும் தம்பியும் குறுக்கால வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வீடியோ எடுக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரே சிரிப்பு, அவங்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு. இதில் வந்து என்னுடைய ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதை கேட்டாலே நீங்களே சிரிப்பீங்க. ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலை உருண்டை கிடையாது, இது வந்து பொரி உருண்டை. பொரி உருண்டை பாக்கெட்டு அங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, என் ஒய்ஃபோட சொந்தக்காரவங்க வீட்டிலே போட்டு விற்கிறாங்கன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து கடலை மிட்டாய் பாக்கெட்டு, அப்புறம் கொக்கோ மிட்டாய். கொக்கோ மிட்டாய்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலையே நல்லா அரைச்சிருக்கும். அப்புறம் வந்து கோவில்பட்டி போனாலே இந்த கருப்பட்டி மிட்டாய் இல்லாமல் வரமாட்டாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டியில் ஜீரா காய்ச்சி அதில் மிட்டாய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது அந்த ஏரியாவில் ஃபேமஸ். கோவில்பட்டியிலேருந்து யாராவது சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு முக்கியமான ஒரு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிப்பன் பக்கோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் சீவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதில் நிறையா வெரைட்டி இருந்துச்சான். பேக்கிங்கே பாருங்கள், நல்லா அந்த கவரே நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. ஸோ சீவல் ஒரு பாக்கெட்டு, கருப்பட்டி மிட்டாய் ஒரு பாக்கெட்டு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அவங்க தோட்டத்தில் காய்ச்ச தேங்காய். இதுதான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஃபேவரட்டான பார்ட். ஏன் அப்படின்னா, தேங்காய் பிடிக்குமான்னு கேட்டால் கிடையாது. மார்க்கெட்டில் தேங்காவோட ரேட்டு அக்கச்சக்கத்துக்கு ஏறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து ஒரு 4 தேங்காய் தோட்டத்து காய், பெரிய பெரிய காய் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான இன்னொரு விஷயம் சிறுகிழங்கு. அந்த சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த சவுத் இந்தியாவில் நல்லா விளையும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உருளைக்கிழங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் நிறையா மண் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எங்கள் மாமியார் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு தூக்குவாளியில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி நைட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, இன்றைக்கி தான் நாங்கள் யூடியூப் பார்த்து சமைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு மாதிரி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், எங்களுக்காக அழகாக ஊற வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு தடவை கழுவிட்டு இதை இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து எங்களுக்கு வந்த பொருட்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.